சத்து மாவு பேர்லேயே சத்து இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஒபிசிட்டி இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நம்பர் 1, இதில் எல்லா தானியமும் இருக்குதான். ரோஸ்ட்டும் பண்ணியிருப்போம், மாவும் அரைச்சதுக்கு அப்புறம் இதை கஞ்சியாக காய்ச்சும் போது இது ஒரு ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட் ஆகிடுது. ஸோ சாப்பிட்ட உடனே சுகர் குவிக்காக ஸ்பைக் ஆகி 1 ஹவரில் குவிக்காக ட்ராப் ஆகும். ஸ்பைக் அண்ட் ஃபால் இருந்ததுன்னா நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இன்னுமே அக்ரவேட் ஆகும், வெயிட் லாஸும் ஆகாது. நம்பர் 2, இதில் நார்சத்து நிறைய இருக்கே, இது சாப்பிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாலும் நிறைய ப்ராசஸ் பண்ணிடுறோம். கஞ்சியாக காய்ச்சி குடிக்கும்போது அது நார்மலாக நம்ம ஒரு கிரெயினை வேக வச்சு சாப்பிட்ற மாதிரியான டெக்ஸ்சரில் இருக்கிறது இல்லை. ஸோ அப்பயுமே அது ரொம்ப ஈஸி டு டைஜஸ்ட் ஆகிடுது. ஸோ அந்த ஃபைபரோட பெனிஃபிட்ஸ் பெருசாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இது யார் தான் அப்போ சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால் நரிஷ்டாக இருக்கிற குழந்தைங்க, அண்டர் வெயிட்டாக இருக்கிற குழந்தைங்க, இல்லை வளரும் பருவத்தில் இருக்கிற குழந்தைங்க, ஆர் ஃபுட்டுக்கு ப்ராப்பர் சோர்ஸ் இல்லாத அண்டர் ப்ரிவிலேஜ்டாக இருக்கிற ப்ரெக்னென்ட் விமன். இதனால தான் கவர்மெண்ட்டில் அண்டர் நரிஷ்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னென்ட் விமனுக்கும் ஃபோக்கஸ்டாக சத்து மாவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே அண்டர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா, டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் இதை ஒரு மீலாக ரீப்ளேஸ் பண்ணி சாப்பிட்லாம். பட் ஒபிசிட்டி இருக்குது, இல்லைனா டயபெட்டிஸ் இருக்குன்ற கண்டிஷன்ஸ் இருந்தால் கட்டாயம் இதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. சத்து மாவு கஞ்சியை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கஞ்சியில் சுகர் போடாமல் கொஞ்சமாக சால்ட், ஒரு கைப்பிடி அளவு முளைக்கட்டின பயிறு, ஒரு கைப்பிடி அளவுக்கு காய்கறி போட்டு இதை ஒரு மீலுக்கு ரீப்ளேஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாமல் கண்ட்ரோலும் பண்ணலாம்.